நடிகர் சங்க தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுகின்ற தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்ற நடிகர் சரத்குமார் அணியைச் சேர்ந்த நடிகை ராதிகா தற்பொழுது தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கமா, இந்த தேர்தலில் உங்களது வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது? வணக்கம், நல்லா இருக்கு. முடிவு பார்ப்போம். அதாவது இந்த தேர்தலுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது திருப்திகரமான வகையில் உங்களுக்கு அமைகிறதா? கண்டிப்பா ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க. we have to thank everybody for that. இந்த தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கு சாதகமாக வேண்டுமானாலும் அமையலாம். அதை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் மீண்டும் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இருந்தா நல்லது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்னைக்குமே களையக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் நிறைய முயற்சிகள் முன்வைத்தேன். பட் ஓகே, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, பார்ப்போம், முடிச்சுட்டு பார்ப்போம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தபடி பெரிய நடிகர்கள் அனைவரும் வாக்களிக்க வருகிறார்கள், அதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? என்னங்க? பெரிய நடிகர்கள் வாக்களிக்க வருகிறார்கள், எதிர்பார்த்தபடி அதில் திருப்தி அடைகிறீர்களா? கண்டிப்பா எல்லாரும் வந்து ஓட் பண்ண வராது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த நடிகர்களும் எந்த மீட்டிங் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாடக நடிகர்களும் வெளியூர்களில் இருந்து வாக்களிக்க வருகிறார்கள், அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல விஷயம் தாங்க. உங்கள் கருத்துக்களை நியூஸ் 7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி.